எங்கள் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 6 நாட்களாக காலியாகவே இருக்கின்றன. நாங்கள் மிக குறைவாகவே உணவு உண்கிறோம், அதுவும் மிகுந்த சிரமத்திற்கிடையேதான். மத்திய கிழக்கின் போர் பதற்ற சூழல் இந்தியாவின் புலம்பெயர் தொழிலாளர்களின் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டிருக்கிறது. எல்பிஜி சிலிண்டர்களின் தட்டுப்பாடு அவர்களை பெரும் அவதிக்குள்ளாக்கி இருக்கிறது. நாங்கள் மிகவும் மோசமான சூழ்நிலையில் இருக்கிறோம். எங்களது நிலையை பற்றி கேட்கவே வேண்டாம். எங்களை போன்ற தொழிலாளர்களை அரசாங்கம் தெருவில் சாகுங்கள் என கைவிட்டு விட்டது. கடந்த 6 நாட்களாக வேலைக்கு செல்லாமல் சஜ்ஜாத் சமையலுக்கான சிலிண்டரை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார். அவர்களிடம் இருந்த சிலிண்டர்கள் அனைத்தும் காலியாகிவிட்டன. சிலிண்டர் இல்லாததால் வீட்டில் சமையல் செய்வதற்கு வழியின்றி சாலையோர கடைகளை அவர் நம்பியிருக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. ஆனால் அங்கும் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் உணவின் விலை 2 மடங்காகி இருக்கும் சூழலில் அன்றாட உணவென்பதே இவரை போன்றவர்களுக்கு எட்டாக்கணியாகிவிட்டது. இங்குள்ள யாருக்கும் பசியின் காரணமாக தங்களது உயிரை மாய்த்துக் கொள்வதில் விருப்பமில்லை. ஆனால் இந்த நிலை இப்படியே தொடர்ந்தால் நாங்கள் பசிக்கடுமையால் புள்ளைத்தான் சாப்பிட வேண்டியிருக்கும். இந்த குடியிருப்பில் வசிக்கும் பலரும் பல நாட்களாக பட்டினி கிடக்கின்றனர். இன்னும் சிலர் அடிப்படை உணவுகளை கொண்டு உயிர் வாழ்ந்து வருகின்றனர். உயிர் பிழைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் தயிர் மற்றும் அவளுடன் சர்க்கரை கலந்து உண்டு வருகிறோம். டெல்லி அரசாங்கம் எங்களை இத்தகைய நிலையில்தான் தற்போது நிறுத்தியிருக்கிறது. எங்களுக்காக, குறிப்பாக புலம்பெயர் தொழிலாளர்களுக்காக அரசாங்கம் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதே எங்களது கோரிக்கை. சிலிண்டர் தட்டுப்பாடு மற்றும் பசிக்கொடுமையால் இங்குள்ள பலருக்கும் இந்நகரத்தில் தங்குவது சாத்தியமற்ற ஒன்றாகிவிட்டது. அதனால் பலரும் இந்த குடியிருப்பை விட்டு வெளியேற தொடங்கிவிட்டனர். உலகளவில் திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய எரிவாயுவை இறக்குமதி செய்வதில் இந்தியா 2வது பெரிய நாடாக திகழ்கிறது. அதன் விநியோகத்தில் கிட்டத்தட்ட 90% வளைகுடா நாடுகளிலிருந்தே வரும் நிலையில் அதன் பெரும்பகுதி ஹோர்முஸ் நீரிணை வழியாக அனுப்பப்படுகிறது. ஆனால் அப்பகுதியில் நிலவும் பதற்றம் எரிவாயு விலைகளை விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்த்தியிருக்கிறது. ஒரு காலத்தில் 1000 ரூபாய்க்கும் குறைவாக இருந்த சிலிண்டரின் விலை இப்போது முறைசாரா சந்தையில் 5000 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. தினமும் பிழைப்புக்காக போராடும் தொழிலாளர்களுக்கு இது ஒரு முற்றுப்புள்ளிதான். இந்த ரயில் நிலையத்திற்கு வெளியே இருக்கும் கூட்டத்தில் பெரும்பாலானவர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்லும் புலம்பெயர் தொழிலாளர்கள்தான். சமையல் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாகவே இங்கிருந்து வெளியேறுவதாக அவர்கள் கூறுகின்றனர். நாங்கள் டெல்லியில் உள்ள ரயில் நிலையங்களுக்கு சென்று அங்கிருந்த பல தொழிலாளர்களிடம் பேசினோம். தங்களது குடும்பங்களின் பசியை போக்க சிலிண்டர் இல்லை என்பதே அவர்களின் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. பல ஆண்டுகளாக டெல்லியில் வசிக்கும் பீகாரைச் சேர்ந்த தொழிலாளியான பண்டித் தாக்கூர் கடந்த 3 வாரங்களாக சிலிண்டர் இல்லாத சூழலில் சரியானபடி உணவு இல்லாமல் தனது சொந்த ஊருக்கே செல்ல தயாராகிவிட்டார். டெல்லி தொழிற்சாலை ஒன்றில் வேலை செய்யும் பண்டி ஒரு நாளைக்கு சுமார் 850 ரூபாய் சம்பாதிக்கிறார். அதை கொண்டே 5 பேர் கொண்ட தனது குடும்பத்தை அவர் பராமரித்து வந்த நிலையில் தற்போதைய சூழல் அவரை மீண்டும் சொந்த ஊருக்கே திருப்பி அனுப்பியிருக்கிறது. நான் எனது சொந்த ஊருக்கு சென்று விட்டால் குறைந்தபட்சம் எங்களுக்கு சாப்பிடவாவது உணவு கிடைக்கும். பீகாரில் என்னால் நிம்மதியாக வாழ முடியும். அங்கே நான் விவசாய பணிகளில் ஈடுபடலாம். இந்த நகரத்தில் உணவுக்கே வழி இல்லாத போது என்னுடைய கிராமத்தில் எங்களுக்கு உணவாவது கிடைக்கும். டெல்லியில் விறகு அடுப்பை பயன்படுத்தி சமைக்க அனுமதிப்பதில்லை. உங்களிடம் சமையல் எரிவாயு இருந்தால் மட்டுமே உங்களால் சமைக்க முடியும். இல்லை என்றால் வாடகையை கொடுத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறுமாறு கூறுகிறார்கள். இது போன்ற சூழலில் எங்களை போன்ற ஏழைகள் மட்டுமே கடுமையாக பாதிக்கப்படுகிறோம். எங்களுக்கு யாரிடம் இருந்தும் எந்த உதவியும் கிடைப்பதில்லை. பணம் படைத்தவர்களுக்கு எரிவாயு இணைப்புகள் கிடைக்கின்றன. சிலிண்டர்கள் நேரடியாகவே அவர்களின் வீடுகளுக்கு வந்து சேர்கிறது. ஆனால் எங்களை போன்ற கூலி தொழிலாளர்களை தான் நீண்ட வரிசையில் நிற்க வேண்டியிருக்கிறது. டெல்லியில் மட்டும்தான் இந்த சிக்கல் இருக்கிறதா என்றால் நிச்சயம் இல்லை. இந்தியா முழுவதுமே எரிவாயு பற்றாக்குறை தலை தூக்க தொடங்கியிருக்கிறது. நாட்டின் ஜவுளி மையமான சூரத் நகரில் செயல்பட்டு வரும் தொழிற்சாலைகள் தங்களது உற்பத்தியை குறைத்து வருகின்றன. சில தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டன. கொரோனா தொற்று எப்படி இந்தியா முழுவதையும் ஆட்டம் காண வைத்ததோ அதே போன்றே இந்த சிக்கலும் தலை தூக்கி வருகிறது. ஆனால் அரசாங்கமோ நாட்டில் எரிவாயு பற்றாக்குறையே இல்லை என்றும் எதிர்க்கட்சிகள் தான் இப்படிப்பட்ட செய்திகளை பரப்பி தேவையற்ற பீதியை ஏற்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டுகின்றன. மோடி அரசாங்கத்தின் முதன்மையான வேலை இந்தியாவின் 33 கோடிக்கும் அதிகமான குடும்பங்களின் சமையலறைகளில், குறிப்பாக ஏழை மற்றும் பின்தங்கிய மக்களின் சமையலறைகளில் எந்தவிதமான பற்றாக்குறையும் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வதே ஆகும். உள்நாட்டு விநியோகம் முழுமையாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. விநியோக சுழற்சியிலும் எந்த மாற்றமும் இல்லை. உள்நாட்டு எல்பிஜி சிலிண்டர்களை முன்பதிவு செய்ததிலிருந்து விநியோகம் பெறும் வரையிலான நிலையான கால அளவு 2.5 நாட்களாகவே நீடிக்கிறது. இது நெருக்கடிக்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்த அதே நிலைதான். ஆனால் இந்த நெருக்கடியானது ஒரு ஆழமான கட்டமைப்பு பிரச்சனையை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக பொருளாதார பேராசிரியர் அவினாஷ் குமார் கூறுகிறார். The migrant workers
இடம்பெயர் தொழிலாளர்களில் பெரும்பாலோர் விளிம்பு நிலை சமூக பின்னணியிலிருந்தும் நாட்டின் பின்தங்கிய பகுதிகள் என்று அழைக்கப்படும் பகுதிகளில் இருந்துமே வருகிறார்கள். நகரங்களுக்குள் அவர்கள் நுழையும் போது அவர்களின் பாதிக்கப்படக்கூடிய தன்மைகள் அதிகரிப்பதோடு அவர்களை அரவணைத்துக் கொள்ளவோ அவர்களுக்கு உதவவோ யாரும் இருப்பதில்லை. பொருட்களின் விலைகள் உயரும் நிலையில் அவர்களது ஊதியம் மட்டும் உயர்வதே இல்லை. அப்படி இருக்கையில் தங்களுக்கு தேவையான பொருட்களை அவர்கள் எங்கிருந்து பெறுவார்கள்? தற்போதைய பற்றாக்குறையால் சிலிண்டர்களும் தடையின்றி கிடைப்பதில்லை. இதன் விளைவாக இங்கே ஒரு கள்ளச்சந்தை உருவாகியுள்ளது. அனைத்து வளங்களும் நடுத்தர வர்க்கத்தினருக்கும் ஆளும் வர்க்கத்தினருக்கும் விநியோகம் செய்வதிலேயே திசை திருப்பப்படுகின்றன. இதனால் இடம்பெயர் தொழிலாளர்கள் மட்டும் ஏதுமற்ற நிலையில் கைவிடப்படுகிறார்கள். இந்த நெருக்கடியை அரசாங்கம் எப்படி கையாளுகிறது என்பது குறித்து அறிந்து கொள்வதற்காக நாட்டின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தை நாங்கள் தொடர்பு கொண்டோம். ஆனால் அவர்கள் தரப்பிலிருந்து எந்த பதிலும் வழங்கப்படவில்லை. ஆயிரக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்கள் தற்போது நகரங்களை விட்டு வெளியேறி தங்களது கிராமங்களுக்கு செல்ல தயாராகிவிட்டனர். சொந்த ஊர்களுக்கு சென்றால் ஒருவேளை உணவாவது கிடைக்கும் என்பதாலே அவர்கள் அங்கு செல்கின்றனர். கிராமப்புறங்களில் பல குடும்பங்களும் மானிய விலையில் வழங்கப்படும் எல்பிஜி சிலிண்டர்களுக்கு பதிவு செய்திருக்கின்றனர். அதோடு எரிவாயு கிடைக்காத கிராமப்புற பகுதிகளில் விறகு அல்லது மாட்டுச்சாணம் போன்ற மாற்று வழிகள் இன்னும் பயன்படுத்தப்படுகின்றன. நெரிசல் மிகுந்த நகர்ப்புறங்களில் இந்த வழிகள் நடைமுறைக்கு சாத்தியமில்லாதவை என்பதோடு அனுமதிக்கப்படாதவையும் கூட. அடுத்த 2 வார காலத்திற்கு ஈரான் போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் என்பதால் தற்போதைக்கு எல்பிஜி பற்றாக்குறையை இந்தியா சமாளிக்கலாம். ஆனால் இதுவரை கற்றுக்கொண்டிருக்கும் பாடங்களை கொண்டு இதற்கு நிரந்தர தீர்வை இந்தியா விரைவில் காண வேண்டியது அவசியம்.